ஒரு தமிழ்நாட்டில் எப்படி ஒரு தமிழ் படம் இப்போ விஜய் அஜித் படத்துக்குலாம் எப்படி ஒரு வரவேற்பு இருக்குமோ அதே மாதிரி தான். எல்லா மாஸ் சீன்ஸ்க்குமே செம்ம கிளாப்ஸு, செம்ம ஸ்டாண்டிங் ஒவேஷன்ஸ் தான் ப்ரோ. கேட்கல ப்ரோ. எனக்குலாம் ஒரு சீனுக்குலாம் 5 நிமிஷம் கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் இருந்துச்சு. அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரல. அனிமி மூவிக்கு இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அக்காசா பேக் ஸ்டோரி அழுதுட்டோம் எல்லாம். செம்ம ஃபீலிங்காக இருந்தது ரொம்ப. அப்புறம் ஜெனிட்ஸு 7th ஃபார்ம் பயங்கரம் ப்ரோ. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லா விஷுவல்ஸ், அனிமேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. தமிழில் பார்க்கறதோட நல்லாயிருக்கும் பாருங்க. நல்லா இருந்துச்சு. அனிமேஷன் ஸ்டைல் நல்லா இருந்துச்சு. அது வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது தெரிஞ்சுது இவ்வளோ க்ரௌட் இருக்கும்னு. பட் வரல, நிறைய பேர் பார்க்குறாங்க அனிமே நம்ம ஊரில். It was really good. The animation was peak, like better than the last time. I watch it in Japanese with subs. நல்லா தான் இருந்தது. அனிமேஷன் வந்து எல்லாமே சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. அனிமேஷன் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தமிழ் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது, பார்க்கலாம். புரியல? எல்லாமே கரெக்டாக. நீங்கள் சும்மா கூட வந்து உட்காந்து பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு கதை நல்லா இருக்கும். நல்லா தான் இருந்தது. டப்பிங்லாம் நல்லா இருந்தது. தமிழில் விஷுவல் எக்ஸாம்பிள்லாம் நல்லா தான் இருந்தது. அப்புறம் நான் எப்பவுமே அனிமி தான் பார்த்துன்னு இருப்பேன். அதனால் அனிமி படத்துக்கு நான் ஜாலியாக தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது படம்லாம். ஆக்ஷன்ஸ்லாம் செம்மையாக தான் இருந்தது. எல்லா ஆக்ஷன் நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்தது ப்ரோ. ஓகே, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க ப்ரோ? நாங்கள் எப்போது நிறைய அனிமி பார்ப்போம். ஓகே, நல்லா நல்லா இருக்கும். ஜாப்பனீஸில் தமிழில் பார்க்காதீங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் 2 பேரும். அனிமேஷன் தான். அனிமேஷன் அப்புறம் அந்த எமோஷ்னல் சீன்ஸ்லாம் நீங்கள் ஜாப்பனீஸில் பார்த்தா தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். தமிழில் பார்க்க அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பாட்டுக்கு லீடு தெரியல எனக்கு சரியாது அப்படின்னு கிடையாது. ஃபுல்லாக ஃபைட் சீன் அந்த மாதிரி தான் போவோம். கொஞ்சம் லவ் சீனும் அந்த மாதிரி லைட்டாக போவோம். பார்த்துட்டு சீன்லாம் வேறு எதுவும் தெரியல. அவ்வளோதான். இல்லை ஜாப்பனீஸில் ஓடும், சப்டைட்டில் வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். நல்ல வேர்த்தான மூவி. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் நாங்கள் சீரீஸ் தான் பார்த்துருக்கோம், ஃபோனில் தான் பார்த்துருக்கோம். பட் இவ்வளோ லைக் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது இப்போ தியேட்டர் ஸ்க்ரீன்ஸில் பார்க்குறப்போ. நல்லா இருந்தது. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு ப்ரீ புக்லாம் பண்ணி வந்து பார்த்ததுக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. யூஸ்வலி வந்து விஜய் சார் மூவி, அஜித் சார் மூவிலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஹைப்போட எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. நாங்கள் நினச்சோம் ஓகே டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், ஆனால் தியேட்டர் ஃபுல்லாக இருக்குமான்னு கூட எங்களுக்கு ஐடியா இல்லை. வந்து பார்த்தோம் ஃபுல்லி பேக்டு. எல்லாருமே எவ்வளோ என்ஜாய் பண்ணி நம்ம ஒரு தமிழ் மூவி நம்ம பார்ப்போமோ அதே அளவுக்கான எந்தூசியாசம் ஃபுல் க்ரௌட் ஆடியன்ஸ் கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. வில்லனோட பேக் ஸ்டோரி வரும். அதில் ஒன் ஆஃப் த வில்லன்ஸோட பேக் ஸ்டோரின்னு சொல்லலாம். சூப்பராக இருந்தது. நல்ல சென்டிமெண்டலாக இருந்தது. லைக் அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட்லாம் நிறைய இருந்தது. டெஃபினட்டாக போய் தியேட்டரில் வாட்ச் பண்ணுறது ரொம்பவே ஒர்த். ஓவரால் மாசான படம். யார் வேணால் போய் தாராளமாக பார்க்கலாம். ஆனிமேனா நம்ம ஊரில் அந்தளவுக்கு இவ்வளோ பேர் வந்ததே எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. அந்தளவுக்கு பார்ப்பாங்களான்னு கூட இனிஷியலி தெரியாது. பட் சூப்பராக இருந்தது. அனிமேஷன் தான் உள்ள ஹைலைட்டு. படத்தில் எல்லாமே வேலை வரும். இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு சீனுமே வேலை வரும். செம்ம ரீவாட்ச் பண்ணலாம். பேச வார்த்தையே வரல. தொண்டை கட்டின்னு இருக்கனால சுத்தமாக செம்ம ப்ரோ. அது வந்து பார்த்துருக்கணும். ஒவ்வொரு சீனுக்கும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஃபுல்லாக கத்தின்னு தான் இருந்தாங்க. யார் அமைதியாக இருந்ததுன்னா அகாசா ஃபீலிங் பேக் ஸ்டோரி மட்டும் தான் செம்மையாக இருந்தது. பயங்கர எக்ஸ்பெக்ட் பண்ணல. அனிமேஷன்னா இதான் ப்ரோ பெஸ்ட்டு. இன்ஃபினிட்டி கேஷ் இல்லை, இன்ஃபினிட்டி பட்ஜெட் ப்ரோ இது. ப்ரோ எல்லாமே செம்ம ப்ரோ. மூவி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ஒர்த்து நீங்கள் பார்க்கலாம். அனிமே லவர் புதுசாக பார்க்குறவங்களே இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அனிமே லவர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ப்ரோ. ப்ரோ ஜப்பானெல்லாம் எபிசோடாக தேட்டர் ரிலீஸ் பண்ண அந்த மாதிரிலாம் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். நான் மூவியாக பண்ணுறாங்க. இப்போ சீசன் 5 தான் வெயிட்டிங். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. நான் ஜாப்பனீஸில் பார்த்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அனிமேஷன் ஒர்த்து பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சது வந்து ஜெனிட்ஸோட என்ட்ரி தான். கரெக்டாக ஜெனிட்ஸோட ஃபைட் சீன் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குது. அனிமேஷன் பங்கமாக பண்ணிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஆனால் ஜாப்பனீஸில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், தமிழில் பார்க்காதீங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அக்காசாவோட இதெல்லாம் பேக் ஸ்டோரிலாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாருக்குமே ஆக்சுவலாக ஜெனிட்ஸுக்கும் சரி டாஞ்சிரோவுக்கும் சரி நல்ல க்ரோத் இது காமிச்சிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ண விட ரொம்ப நல்லாவே இருந்தது. படம் வந்துட்டு நல்லா இருந்தது. லைக் வந்துட்டு என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா வந்துட்டு இந்த சீரீஸ் வந்துட்டு ரொம்ப லாங்காக இல்லாமல் சின்னதாக இருக்குது. இன்னும் ஸ்டோரி வந்துட்டு இன்னும்
நருட்டோ மாதிரி பெருசாக போயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். லைக் அனிமேஷன் தான், இதோட அனிமேஷன் ஸ்டைலுக்காக தான் பெரிய ஃபேன் பேஸே இருக்குது இந்த அனிமேக்கு இருந்துட்டு. இன்னொன்று வந்துட்டு இந்த படம் வந்துட்டு லைக் 2 years ஒன்ஸாக அடுத்த மூவி வருது, அது மட்டும் வந்துட்டு பெரிய பிரச்சனையாக இருக்குது. லைக் வெயிட் பண்ணணும், ரொம்ப லாங் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னும் 2 பார்ட் இருக்குது இந்த படம் முடியறதுக்கு. ஸோ 2029 தான் முடியும். புரியல, சூப்பராக இருந்தது. லைக் கியூ vs அகாசா வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. எதிர்பார்த்த க்ரௌட் ஆக்சுவலாக இதை விட இன்னும் அதிகமாகவே எதிர்பார்த்து. லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு அனிமே மூவி ரிலீஸ் ஆனப்போ வெறும் PVR அந்த மாதிரி மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்துட்டு நார்மலாக அந்த சிட்டிஸில் இருக்கிற லோக்கல் தேட்டர்ஸும் வந்துட்டு கொஞ்சம் லைக் பெரிய லெவலில் இருக்கிற தேட்டர்ஸுமே வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க அதோட ஃபேன் பேஸ் தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ இதுக்கு உண்மையாலே ரொம்ப பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. நல்லா இருந்துச்சு, அதில் சண்டை போட போது நல்லா இருந்துச்சு. அப்புறமா பார்த்ததுன்னா அதுதான், இது ஃபர்ஸ்ட் டைம் தான் இதுதான் பார்க்குறேன், வேறு ஏதோ சீரிஸ் பார்த்தேன். மூவி செம்மையாக இருக்குது ப்ரோ, ஒர்த் ஹைப் தான். தேட்டரில் வந்து பார்க்குற மூவி தான். நீங்கள் இப்போ டீமன் ஸ்லேயர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் லிங்க் பண்ணிக்க முடியும். இன்னும் இப்போ நெக்ஸ்ட் பார்ட்லாம் எப்போ வரப்போகிறதுன்னு தெரில, அதுக்கு தான் அடுத்தது வெயிட்டிங்கு. ஒர்த்து. க்ரௌடு செம்ம க்ரௌடு. தமிழ்நாட்டில் ஒரு ஜாப்பனீஸ் மூவிக்கு நாங்கள் பார்த்து ஜாப்பனீஸ் இதுதான், இங்கிலீஷில் பார்க்கல. ஸோ தேட்டர் செம்ம ஃபுல்லு, செம்ம வைப்பு. நீங்கள் ஒரு தமிழ்நாட்டில் எப்படி ஒரு தமிழ் படம் இப்போ விஜய் அஜித் படத்துக்குலாம் எப்படி ஒரு வரவேற்பு இருக்குமோ அதே மாதிரி தான். எல்லா மாஸ் சீன்ஸ்க்குமே செம்ம கிளாப்ஸு, செம்ம ஸ்டாண்டிங் ஒவேஷன்ஸ் தான் ப்ரோ. எனக்கு ஜெனிட்ஸு பர்சனலாக பிடிக்கும், அதனால தான் அந்த ஷர்ட்லாம் போட்டு வந்திருக்கேன். ஜெனிட்ஸோட என்ட்ரி சீனு எல்லாமே செம்மையாக இருந்தது. ஜெனிட்ஸோட எல்லா சீன்ஸுமே செம்ம கிளாப்பு. அது இல்லாமல் இல்லை, இந்த படத்தில் ஒரு மெயினாக ஒரு வில்லன் இருப்பான், அது வச்சு தான் இந்த படமே. ஸோ அவனோட சீன்ஸ்க்குமே செம்மையாக இருந்தது எல்லா கிளாப்ஸ் எல்லாமே. நீங்கள் டீமன் ஸ்லேயர் உங்களுக்கு பிடிக்கும்னா மூவி வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க ப்ரோ, நல்ல மூவி தான். நெக்ஸ்ட் பார்ட்டு நெக்ஸ்ட் இயர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது வரைக்கும் ஒர்த் த வெயிட் தான்.